வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில இருக்கக்கூடிய லீக்ஸ அறுவடை செய்ய போறோங்க. ஸோ ஒரு அண்ணா இத அறுவடை செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸோ லீக்ஸ அறுவடை செய்றதுக்கு முன்பதாக அதனுடைய கலர தாங்க முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த கலர வச்சு தான் அதில லீக்ஸோட தரத்த தீர்மானிப்பாங்க. ஸோ அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்மளுடைய தோட்டத்தில லீக்ஸ் கரிமிளகாய் பயிற்சிக்கு செஞ்சுருந்தோம். ஸோ கரிமிளகாய் அறுவடை செய்து அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட லீக்ஸோட காலமும் 4 மாதங்களுக்கு மேலாக ஆயிடுச்சுங்க. அதனால் சில லீக்ஸ் பூவும் பூத்துருச்சு. ஸோ அதனால் நம்ம லீக்ஸை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ விலையும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான லீக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதனுடைய தண்டை பாருங்கள், தண்டு எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த லீக்ஸை பெக் பண்ணுறதுக்காக ஒரு பேக் ஒன்று இருக்குங்க. இது தெல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீக்ஸை அறுவடை செஞ்ச பிறகு அதன் பிறகு அது பெக் பண்ணுறதுல தாங்க அதனுடைய தரமே இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த லீக்ஸை சந்தைகளுக்கு எடுத்து செல்லும்போது அது சில இடங்களில் பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதனை தவிர்ப்பதற்காக அது சிறப்பான முறையில் பெக் பண்ணணும் இல்லையா? ஸோ இவர் எப்படி பெக் பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு வித்தியாசமான முறையில் பெக் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் எப்படி பெக் பண்ணுறாருன்னு. லீக்ஸை பொறுத்தவரையில் அதனுடைய கலர் மட்டும் இல்லைங்க, அதனுடைய சைஸும் அதனுடைய தரத்தை தீர்மானிக்கும். ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வேறையாக பெக் பண்ணுறாருங்க. ஸோ கணக்கான சைஸெல்லாம் வேறையாக பெக் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய தரம் குறைவாக இருக்கும். ஸோ அதை வேறையாக பெக் பண்ணி அதை வேறையாக எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கணக்கான சைஸெல்லாம் அவர் பிரித்து எடுத்து அதை பெக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக நம்மளுடைய தோட்டத்தில் லீக்ஸை அறுவடை செஞ்சு அதையும் நாங்கள் பெக் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி தாங்க விவசாய நிலங்களில் லீக்ஸ் எல்லாம் அறுவடை செஞ்சு அதை பெக் பண்ணி சந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி பெக் பண்ணுறது மூலமாக லீக்ஸ் பாதுகாப்பாக லொரிகளில் சந்தைகளுக்கு எடுத்து செல்ல முடியுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.